ஓம் நம சிவாய. இப்ப நம்ம கேட்க போற கதை பெண்களுக்கும் பெண்களை மதிக்கிறவங்களுக்கும் உரிய கதை. அவர்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டிய கதை இது. ஒரு உண்மை கதை. இந்த கதை முனிபா மசாரி பலூச் என்ற பெண்மணிய பத்தின கதை. இவங்க மசாரி பழங்குடியை சேர்ந்தவங்க. இவங்க மார்ச் 3ஆம் தேதி 1987 அன்று தெற்கு பஞ்சாப்ல உள்ள ரஹீம் யார்கானில் பிறந்தாரு. முனிபா இராணுவ பொதுப்பள்ளியில பள்ளி கல்வி பயின்றார். அதன் பின்னர் இவரது சொந்த ஊரில் BF பட்டம் பெற்றார். 18 வயதுல இவர் படிப்பை முடிப்பதற்குள்ள இவர் திருமணம் செய்து கொண்டாரு. அவர் வாழ்க்கையில அடுத்து நடந்த நிகழ்வுகளை பத்தி அவங்க சொன்னதும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எழுச்சிய, மன எழுச்சிய, நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க கூடிய அறிவுரைகளையும் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். ஓம் நம சிவாய. இந்த உண்மை கதை நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியின் அறிவுரைகள் தான் இப்ப கதையா கேட்க போறோம். அம்மா அப்பா, இன்னும் சொல்ல போனா ஒரு பொண்ணை சுத்தி இருக்கிற குடும்பத்தாருக்கு எல்லாமே அந்த பொண்ணோட திருமணம் தான் பெரிய மைல்கல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அலசி ஆராய்ந்து தேடி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமானதா இருக்குமான்னா அத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒருத்தரை சந்தோஷத்தோட உசரத்துக்கு கொண்டு போறதும், அப்படியே இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையவே திருப்பி போட வைக்கிறதுமான பெரிய ரங்கராட்டினம் தான் அது. நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போற, என் பேரு முனிபா மஹாரி. கல்யாணமான இந்த பொண்ணு கிட்ட என்ன கதை இருக்கும்? என்ன கணவர் அடிச்சாரு, மாமியார் கொடுமைக்காரின்னு பொறுத்து பார்த்தேன், இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சில சாதாரண கதை மாதிரிதான் இதுவும் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது அந்த மாதிரியான கதை கிடையாது. இந்த கதையோட முடிவுல ஒரு சின்ன அதிர்வையாச்சு கொடுக்கும். மிகவும் நல்ல சாதாரண குடும்பம் தான் எங்களோடது. எனக்கு 18 வயது ஆகும் போதே எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நல்ல பெண்கள் தங்க வீட்டினர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் வேண்டாம், இல்ல, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தானே. அதனால நானும் வேண்டான்னு சொல்லல. இனிதே திருமணம் நடந்தது. சம்பிரதாயம் கருதி அப்பா கேட்டாரு. அப்போதும் திருமணத்துல சம்மதமா என்று என் விருப்பத்தை கேட்கவில்லை. இந்த திருமணத்திற்கு உனக்கு சம்மதம்தானே என்று உறுதிப்படுத்தி கொண்டாரு. அப்பாவோட மகளாய் ஆமப்பா என்று சொல்லி வைத்தேன். ஆனால் மனதளவுல அந்த திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை. திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் உருண்டோடியது. பெரிதா மறக்க முடியாத சம்பவங்களா எதுவுமே இல்லை. வழக்கமாக போய்கொண்டிருந்தது. அன்று என் கணவரும் நானும் கார்ல போய்கொண்டிருந்தோம். காரை அவர்தான் ஓட்டி கொண்டிருந்தாரு. லேசாக கண்ணறிந்து விட்டாரோ என்னவோ, எங்கள் காரு பெரிய டிச்சுக்குள்ள நுழைந்து விபத்திற்குள்ள சிக்கியது. கார் விபத்துல சிக்க போகிறது என்று சுதாரித்த கணவர் கண்ணிமைக்கும் நேரத்துல கார்ல இருந்து வெளியே குதித்து தன்னோட உயிரை காப்பாற்றி கொண்டார். நான் உள்ளேயே மாட்டிக்கொண்டேன். நகரக்கூட முடியாத அளவிற்கு கிடந்தேன். சுய நினைவுடனே இருந்ததால எப்படியாவது வெளியே வந்துவிட மாட்டோமா என்று என்னால முடிந்த அளவுக்கு முயற்சித்து கொண்டிருந்தேன். வலது கை தோள்பட்டை, காலர் போனு, முதுகுத்தண்டு, வடம் எலும்புகள் எல்லாம் உடைந்து நொறுங்கியது. எப்படியோ ஒரு வழியாக உள்ளிருந்து ஒரு மூட்டைய போல என்னை தூக்கி மீட்டார்கள்.
முதலுதவி எல்லாம் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் மருத்துவமனையிலேயே இருந்தேன். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனியறைக்கு மாற்றப்பட்டிருந்தேன். என்னை பார்க்க வந்த மருத்துவர், இப்போது தெரிவிட்டீர்கள் போலையே என்று சிரித்துக்கொண்டே கேட்டார்கள். ஆம் டாக்டர் என்று நானும் சொன்னேன். நல்லது, உங்களுக்கு ஒரு ஓவியராக வேண்டும் என ஆசைப்பட்டீங்கல்ல, ஆனால் திருமணத்தால் அந்த கனவு தடைபட்டு போய்விட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று நிறுத்தினார். எனக்கோ என் ஆசை சிறுவயதில் எனக்குள்ள இருந்த கனவு இப்போதையே சொல்கிறார்கள் என்று கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பின் அவரே தொடர்ந்தார். உனக்கு ஒரு கெட்ட செய்தியை சொல்ல போறேன், மனதை திடப்படுத்திக்கொள். உன்னால மீண்டும் ஓவியத்தை வரைய முடியாது என்றார். கேட்டதையே ஜீரணிக்க முடியாம படுத்து கிடக்க அடுத்த சில தினங்களில் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதே மருத்துவர் மீண்டும் வந்து அந்த அதிர்ச்சியை சொன்னாரு. நலம் விசாரித்து விட்டு, உன்னுடைய முதுகுத்தண்டு மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால இனி உன்னால எழுந்து நடக்க முடியாது என்றார். சரி, நடந்தது நடந்து விட்டது, இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அதற்கடுத்து 2 நாட்களில் மீண்டும் வந்தார். கடவுளே, இம்முறை எந்த அதிர்ச்சியான தகவலையும் எனக்கு சொல்லக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர் என்னை உலுக்கி போடும் ஒரு தகவலுடனே தான் வந்திருந்தார். முதுகில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புனால இனிமே உங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றார். என் ஆசையான ஓவியத்தை தொடர முடியாது. சரி, என் குடும்பத்தினர் நினைப்பது போல திருமண வாழ்க்கையை தொடரலாம் என்றால் உன்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் அணை கட்டி விட்டார்கள். வாரிசு கொடுக்க முடியாத ஒரு பெண்ணை எந்த குடும்பம் ஏற்றுக்கொள்வார்கள்? இவை எல்லாவற்றையும் விட உன்னால இனி எழுந்து நடக்கவே முடியாது என்றல்லவா மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் நான் உயிருடன் தான் இருக்க வேண்டுமா? நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்தேன். ஒரே அறை, வெள்ளையுடையில் செவிலியர்கள் அவ்வப்போது வந்து செல்லும் மருத்துவர்கள் என எனக்கு மிகவும் அந்த வாழ்க்கை சலிப்பு தட்டியது. ஒருவித மன அழுத்தத்தை கொடுத்தது. என் சகோதரனிடம் இங்கே இருக்க பிடிக்கவில்லை, என் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எனக்கு சில வண்ணங்களையும் கேன்வாஷும் கொண்டு வா, ஏதாவது செய்கிறேன், என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கிறேன் என்றேன். அவனும் கொண்டு வந்து கொடுத்தான். மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் கிடந்தபடி என்னுடைய முதல் ஓவியத்தை வரைந்தேன். நல்ல மாற்றம், அற்புதமான தெரப்பி என்றே சொல்லுவேன். என்னுள் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. தொடர்ந்து வரைய ஆரம்பித்தேன். என் மனதில் தோன்றுவதையெல்லாம் ஓவியமாக வரைந்து என் மனதை பிரதிபலிக்க ஆரம்பித்தேன். பலரும் என்னை பாராட்டினார்கள். எனக்காக நான் மாறினேன். என் சிந்தனையை போற்றினார்கள். அந்த ஒரு நாளில் நான் முடிவு செய்தேன், யாருக்காக இல்லை என்றாலும் எனக்காக நான் வாழ வேண்டும். ஆம், எனக்காக. யாரோ ஒருவருக்கு நான் சிறந்தவளாக இருக்க வேண்டாம், இன்னொருவரிடம் நான் சிறந்தவள் என்று பட்டம் வாங்க வேண்டும். எனக்காக நான் எனக்குள் இருக்கும் நான் சிறந்தவளாக தோன்ற வேண்டும். எனக்குள் நான் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? பயம். ஆம், எனக்குள் எழும் பயங்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும். அந்த பயங்களை எல்லாம் வென்றெடுக்க வேண்டும். அதற்காக என் இயலாமைகளை, பயங்களை எல்லாம் ஒரு தாளில் எழுதி கொண்டேன். எப்படியாவது இவை ஒவ்வொன்றையும் நான் வென்றெடுக்க வேண்டும். இப்போது முடியாவிட்டாலும் என்னுடைய தொடர் முயற்சியினால் என்றைக்காவது ஒரு நாள் வென்றெடுத்தே தீருவேன் என்று உறுதி செய்து கொண்டேன். அப்போது எனக்கிருந்த மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? விவாகரத்து தான்.
குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள், இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பிய போது, நான் எனக்காக வாழ்கிறேன், எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை, என்னை இந்த நிலையில் ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு பிடிக்காது. மனதளவில் தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். என்ன நடந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேன். விவாகரத்திற்கு சம்மதித்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவர்களும் உடனேயே சம்மதம் தெரிவித்தார்கள். எனக்கு விவாகரத்து செய்த சில மாதங்களிலேயே என் கணவருக்கு 2வது திருமணம் நடந்தது. அந்த நாளில் அவருக்கு 2வதாக திருமணம் நடக்கிறது என்று தெரிந்த நாளில் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று அனுப்பினேன். என்னுடைய வாழ்த்தினை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். அடுத்தது எனக்கு இருந்த பயம் என்பதை விட இயலாமை என்று சொல்லலாம். என்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மருத்துவர் சொன்ன விஷயம், அந்த விஷயம்தான் என்னை மெல்ல மெல்ல அரித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துல நான் உணர ஆரம்பித்தேன், இந்த உலகத்துல எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று தானே ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்தேன். குழந்தை இல்லையே என்று நினைத்து அழுது கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று உணர்ந்து கொண்டேன். நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி பல தொண்டு நிறுவனங்களில் என் பெயரை பதிவு செய்து வைத்தேன். 2 வருடங்கள் கழித்து பாகிஸ்தானின் சிறிய நகரத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இங்கே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, தத்தெடுத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீண்டு எனக்கு கிடைத்தது போல உணர்ந்த தருணம் அது. ஆம் ஆம், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன். 2 நாள் குழந்தையாக மகனை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நடக்க முடியாது என்று அந்த மருத்துவர் சொன்னதை வென்றெடுக்க வேண்டுமல்லவா, சர்க்கர நாற்காலிக்கு மாறினேன். இந்த சர்க்கர நாற்காலியில் உட்காருவதில் இருக்கும் சிக்கல் என்ன தெரியுமா? இந்த சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, உங்களை சமமாக பாவிக்காது. அவர்களை பொறுத்தவரையில நாங்கள் எல்லாம் குறையுடைய மனிதர்கள், நாங்களும் உங்களை போலதான் இந்த சர்க்கர நாற்காலியில உட்காருவதாலேயே எங்களுக்கு எந்த குறையும் வந்துவிடவில்லை என்று எல்லாருக்கும் உணர்த்தும் வகையில நிறைய வெளியே செல்ல ஆரம்பித்தேன். பாருங்கள், சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே உங்களைப் போலவே எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடிகிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்தேன். நிறைய ஓவியங்களை வரைந்தேன், கண்காட்சிகளை நடத்தின, தொலைக்காட்சியில ஒரு அறிவிப்பாளராக என்னை மெருகேற்றி கொண்டேன். இப்போது நான் பாகிஸ்தான் பெண்களுக்கான ஐநா உறுப்பினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு பிபிசியின் 100 பெண்கள் பட்டியலில் நானும் இடம்பெற்றேன். 2016ஆம் ஆண்டில் 30 வயதிற்குள் சாதனை சாதித்த 30 பெண்கள் பட்டியல் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. அதில் இடம்பெற்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போதுதான் நீங்கள் உங்களை வென்றெடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கை குறித்து, தங்களது எதிர்காலம் குறித்தெல்லாம் ஒரு கற்பனை மனதில் இருக்கிறது. என் வாழ்க்கை இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படியான அடுக்குகளில் அடுத்தடுத்து என் பயணம் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் திட்டமிடுகிறீர்கள். இதில் ஏதேனும் ஒரு இடத்தில் சறுக்கினால் கூட சோர்ந்து அங்கேயே உட்கார்ந்து விடுகிறோம்.
இந்த வாழ்க்கை என்பது சோதனை முயற்சி கிடையாது, இறுதி பரீட்சை போன்றது. ஆம், இறுதி பரீட்சை. அதனை நாம் எளிதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. என்ன கஷ்டம் வந்தாலும் முட்டி மோதி இதனை வென்றெடுக்க வேண்டும். எல்லாமே எளிதாக நடக்க வேண்டும், முயற்சியும் எளிமையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெற்றி மட்டும் பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? பயம், அழுகை, காதல், துரோகம், நம்பிக்கை, தோல்வி என நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அத்தனையுமே நீங்கள் அடுத்து பயணிக்க போகும் வாழ்க்கைக்கான வழித்தடங்கள். ஒருபோதும் எனக்கு தோல்வியே வரக்கூடாது, எல்லாமே வெற்றியாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். வெற்றியை நெருங்க நமக்கு தோல்விகளும் அவசியம். உங்களை கொண்டாடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடுங்கள், ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்ந்திடுங்கள். உலக பெண்களுக்கு உதாரணமாக வலம் வருகிறார் இரும்பு பெண்மணி முனிபா மசாரி. முனிபாவின் எழுச்சிமிக்க பேச்சுகளிலிருந்து சில. என்னுடைய கதை எப்படி முடியும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு முறை கூட நான் தோற்றுவிட்டேன் என்ற வாக்கியத்தை படிக்க முடியாது. உனது வாழ்வில் நீ சந்திக்கும் கடினமான போராட்டம் எது என்றால் அது நீயாக இருக்க முயலும் போராட்டமே. எனக்குள்ளே இருக்கும் தீ என்னை சுற்றி இருக்கும் தீயை விட பிரகாசமாக இருப்பதால் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மதிப்பையும் திறமைகளையும் சந்தேகித்தவர்களுக்கு உங்கள் வெற்றியை சமர்ப்பியுங்கள். என் 5 வயது மகன் ஒரு பெண் போல பலமாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறான். உண்மையான ஒரு மனிதர் பெண்களை தாக்கவோ இகழவோ மாட்டார். ஒரு அற்புதமான கலை மிகவும் கசப்பான அனுபவங்களிலிருந்தும் வேதனைகளிலும் இருந்தும் உருவாகிறது. ஆரோக்கியமான மனநிலை வேண்டும் என்றால் எப்போதும் பாசிட்டிவாக இருங்கள், நேர்மறையோடு இருங்கள். உங்கள் மீது நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்டவர்களை உங்களை சுற்றி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் துணிவான குரல் கொண்ட எந்த பெண்ணும் அனைவரின் ரோல் மாடலாக, அனைவரின் முன்மாதிரியாக இருக்கலாம். எங்கு ஒரு சக்கரம் இருக்கிறதோ அங்கே ஒரு வழி இருக்கிறது. நான் ஒரு ஹீரோவை கடந்து வரவில்லை, அதனால் நான் ஹீரோவாக இருக்க விழைகிறேன். இந்த கதை கண்டிப்பா நமக்குள்ள ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். எப்பெல்லாம் நம்ம தோய்ந்து போறோமோ, நமக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டம் வருதே, ஏன் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறப்ப இந்த கதையை ஒரு நாள் கதையில்ல ஒருத்தரோட வாழ்க்கையும் அது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை அறிவுரைகளா சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது நமக்கும் கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நம்மளும் இது மாதிரி நம்ம அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற அளவுக்கு வாழ்வில் ஜெயிப்போம். ஓம் நம சிவாய. நன்றி.